எவ்வளவோ நாடுகள் இருக்கு. தமிழர்கள் பறந்து விரிந்து பல நாடுகள்ல இருக்காங்க. அந்த நாடுகளை எல்லாம் விட்டுட்டு போதைப் பொருளோட ஒரு மையமாக கருதப்படக்கூடிய கென்யாவுக்கு போய் நீங்க திமுக வளர்த்திருக்கீங்களே, அப்ப அந்த இடத்தை எல்லாம் விளக்கம் கொடுங்கள். இல்ல இதுல அதிகாரிகள்லாம் விறுவிறுப்பா செயல்பட்டு வராங்களே, நெருக்கடி எப்படி இருக்கும்? திமுக நெருக்கடி அதிகமா இருக்கும். நெருக்கடி மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் தேர்தல் சமயமா இருக்கிற பட்சத்துல அவர்களுடைய நெருக்கடிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அவரோட ஆதரவாளர்களோ அவரை சார்ந்தவர்களோ இந்த தேர்தலுக்கு ஓட்டு போடக்கூடாதா? இல்ல அதுதான் இல்ல என்ன சொல்ல வரீங்க? ஒரு கட்சிக்கு ஆதரவா போயிடும் அப்படின்றதுக்காக தான் ஒரு எதுவுமே இல்ல. அப்ப இந்த தேர்தல்ல அவர்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு விஜய் சொல்லுவாருன்னு கேட்கிறேன். அப்ப வேகமாக தன்னுடைய எக்ஸ்பதிவு தளத்துல நீங்க அவரோட இருக்கக்கூடிய போட்டோக்களை எல்லாம் எடுக்கிறாரு. யாரு டெலீட் பண்றாரு? உதயநிதி அவர்கள். ஒரே ஒரு பதிவு போடலாம்ல. ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டாலுமே அந்த 10 பேர் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேட்கிறேன் நான். அதை நீங்க விளக்கம் கொடுக்க முடியுமா? அப்ப அப்ப அவ்வளவு அவசரமா நீங்க ஏன் கட்சி அறிவிக்கணும்? அப்ப அதுல யாருக்கும் நீங்க சப்போர்ட்டா இருக்க போறீங்களா? இந்த ஓட்டை நீங்க தடுத்து யாரையோ நீங்க வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு கருவியாக நீங்க பயன்பட்டு இருக்கீங்களாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது. இல்ல கமலஹாசன் அவர்கள் அரசியல் அப்படிங்கிற புரிதல் எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியல. வேற ஸ்டண்ட் இன்னும் எடுக்கணும். இந்த எலெக்ஷன் முடிச்சு அப்புறம் வேற ஒரு ஸ்டண்ட் எடுத்து அது ஒரு புது படம் மாதிரி. இப்ப இந்த படம் முடிவடைகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் உருவாக்கிட்டாரு. அவ்வளவுதான். டிஎன் நியூஸ் 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பார் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை லியோ படம் நீங்க அதுல இருந்த விமர்சனம்லாம் வச்சு குரல் கொடுத்திருந்தீங்க. இப்போ அவர் நான் அரசியல் இறங்க போறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் களம் இறங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அறிவிப்புகள்லாம் இப்போ ஒன்னொன்னா விட்டுட்டு வர்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இன்னும் தொடங்கப்படவே இல்லை. அது குறித்து நாம பேசுறதே சரியா இருக்காது. ஏன்னா அவர் இணையதளம், ஊடகம், லெட்டர் பேடு இது மூலமாகத்தான் இப்போ அவருடைய கருத்துக்களையும் அரசியலையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது இப்போ 7 ஆண்டுகளுக்கு மேலாக களத்தில் நின்று அரசியல் செய்துட்டு இருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள்லாம் அதை பற்றி நாங்கள் பேசவே முடியாதுங்க. இல்லைன்னா அதுதான் அரசியல் அப்படின்னா அந்த அரசியல் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப சுலபமாக இருக்கும். இணையதளத்திலேயே 50 லட்சம் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இப்போ நான் இணையதளத்தில் ஆரம்பித்து 1 கோடி உறுப்பினர்கள் நானும் பேட்டி கொடுத்துருவேன். ரொம்பவே சுலபமாக இருக்கும் பாருங்க. அது ஊடகத்தின் அடிப்படையில் அவங்க விட்டதானே. இது விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன் இல்லையா? அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்கன்னு சொல்லியும் செய்தி பரவுது. எதுவாக இருந்தாலுமேங்க அரசியல் என்பது களத்தில் நின்று பார்க்கறது தான். நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளையும் உங்களோட ரசிகர் மன்றத்தோட பொறுப்பாளர்கள் இன்னைக்கு கட்சியுடைய பொறுப்பாளர்களாக மாறி இருக்கலாம். அந்த பொறுப்பாளர்களையும் தாண்டி கட்சியோட கட்டமைப்பு அப்படிங்கிறது வேற. ரூட் லெவல்ல நீங்க கட்சியை கட்டமைக்கிறதுங்கிறது வேற. இன்னொன்று கூட்டங்கள் போடுறது, பேசுறது, தன்னுடைய கருத்துக்களை மைக்ல அட்லீஸ்ட் ப்ரெஸ் மீட்னாவது வச்சிருக்கணும். ஒரு கட்சி தொடங்கும் போதுங்க ஒரு ப்ரெஸ் மீட்னாவது வைக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அது கூட செய்யலை அப்படிங்கும் போது நாம அவருடைய அரசியலை குறித்து நாம என்ன பேசுறது? இல்லை, ஒருவேளை மக்களவை தேர்தல் வருது, அந்த நேரத்தில் நாம கவனம் பெறனா அதுக்கப்புறம் நம்மளோட முயற்சி. அது அப்படி கிடையாதுங்க. அரசியல் அப்படிங்கிறது காலம் வரையறையெல்லாம் பண்ணி இந்த எலெக்ஷனுக்காக நான் பேசாம இருப்பேன், அடுத்த எலெக்ஷனுக்கு நான் பயங்கரமா பேசுவேன், அதெல்லாம் உங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதோட புரிதலே வரமாட்டேங்குது. தேர்தல் அடிப்படையிலேயே அரசியலை பார்க்காம நீங்க அரசியல் கட்சி தொடங்கின நாள்ல இருந்தே ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்க நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத தான் நீங்க எடுத்துட்டு வரணும். அப்போ உங்களுக்கும் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கும் என்ன இருக்குது? அப்போ தேர்தலுக்காக இவர்கள் செய்வது போல தேர்தலுக்காகவே தான் எல்லாம் செய்ய போகிறீங்களா? கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்கள்கிட்ட எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுங்கிற மாதிரி. இந்த முதல் நாள் நான் அரசியலுக்குள்ளே வரேன், ஒரு அரசியல் கட்சியாக பதிவாயிட்டேன் அப்படிங்கிறதையே நீங்கள் மக்கள் நேரடியாக ப்ரெஸ் மீட் கொடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்து நான் எதனால் அரசியல் கட்சி தொடங்குறேன் இந்த காரணங்களை எல்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறதுல கேள்வி கேட்க முடியாது. அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு யாரும் நீங்கள் இல்லாமல் கேள்வி கேட்க முடியாது. அவங்க மனசுக்குள்ளே 1000 கேள்விகள் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பத்திரிகையாளர்களுடைய கேள்விகள் அப்படிங்கிறதுல சமூகம் சார்ந்த ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அதில் குறைந்தபட்சம் ஒரு 10 கேள்விகளுக்காவது நீங்கள் பதில் சொல்லணும். அந்த பதில் மக்களுக்கு ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். இதுதான். நீங்கள் இன்னும் பேசவே தொடங்கலைங்கும் போது உங்களுடைய அரசியலை குறித்து நாங்கள்லாம் பேச தயாராக இல்லை. அதை ஒரு அரசியலாகவும் பார்க்க விரும்பலை.
களத்துக்கு வந்து பண்ண பிறகு நம்ம பேசுவோம். இல்ல அத களத்துக்கு நான் 2026ல சட்டமன்ற தேர்தல நான் அத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்றது. இப்ப அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப அவரோட ஆதரவாளர்களோ அவரை சார்ந்தவர்களோ இந்த தேர்தலுக்கு ஓட்டு போடக்கூடாதா? இல்ல அதுதான் வந்து இல்ல என்ன சொல்ல வரீங்க? ஒரு கட்சிக்கு ஆதரவா போயிடும் அப்படின்றதுக்காக தான் ஒரு எதுவுமே இல்ல அப்ப இந்த தேர்தல்ல அவர்கள் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்னு விஜய் சொல்லுவாருன்னு கேக்குறேன். அவரோட அப்ராக்சிமேஷன் வேண்டாங்க. 10,000 பேர் இருக்கட்டும், 10,000 பேரை ஓட்டு போட வேணாம்னு சொல்றாரா? அப்படி இல்ல. அவர் என்னன்னா 2026 குறிக்கோளை இந்த தேர்தல் நான் யாருக்கும் வந்து நான் சப்போர்ட் பண்ண கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வர. அவர் சப்போர்ட் பண்ண வேண்டாம். அவருடைய கூட்டம் ஒண்ணு வச்சிருக்கேன், ரசிகர்கள் இருக்காங்க, கட்சி இருக்காங்க, கட்சி தொண்டர்கள் அப்படிலாம் உறுப்பினர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அவர்களை என்ன செய்ய சொல்ல போறாரு? நோட்டாவுக்கு ஓட்டு போட சொல்ல போறாரா, அல்லது வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட சொல்ல போறாரா, அல்லது ஓட்டை போடாதீங்கன்னு சொல்ல போறாரா? அது குறித்து கேக்குறேன். கண்டிப்பா. அப்ப அதுவே வந்து சரியான முறை கிடையாதுல்ல. அப்ப இல்ல உங்களுக்கு யாரை பிடிக்குமோ போட்டு போடுங்கன்னு சொல்ல போறாரா? இல்ல இந்த 50 லட்சம் பேர் அவர் பின்னாடி இருப்பாரு, அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? ஆமாங்க, நீங்க சொல்ற 50 லட்சம் இல்லைங்க, நான் சொல்றது குறைந்தபட்சமாக ரொம்பவே ஒரு ஒரு பற்றுதலோட இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க ஒரு 10,000 பேர் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டாலுமே அந்த 10 பேர் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு கேக்குறேன் நான். அதை நீங்க விளக்கம் கொடுக்க முடியுமா? அப்ப அப்ப அவ்வளவு அவசரமா நீங்க ஏன் வந்து கட்சி அறிவிக்கணும்? அப்ப அதுல யாருக்கும் நீங்க சப்போர்ட்டா இருக்க போறீங்களா? இந்த ஓட்டை நீங்க தடுத்து யாரையோ நீங்க வெற்றி பெற வைப்பதற்கான ஒரு கருவியாக நீங்க பயன்பட்டு இருக்கீங்களாங்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருது இல்ல. அறிவிச்சுதான் அறிவிச்சிங்க, தேர்தல் முடிஞ்சோன்னு அறிவிச்சிருக்கலாமே. கண்டிப்பா 4 மாசம் தானேங்க, 3-4 மாசம் தானே. ரிசல்ட்டோட சேர்த்து அவர் அறிவிச்சதுலேருந்து பாத்தீங்கன்னா 3-4 மாசம் தானே. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணி சாதிக்க போறீங்க? ஒரு தொடக்கத்தை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. இல்ல நான் வந்து மக்கள்ல ஒருத்தருங்க. நாளைக்கு அவர் நல்லது பண்ணுவாரு, நல்ல கொள்கை வச்சிருக்காரு, நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னா நான் ஆதரவு கூட கொடுப்பேங்க. அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. ஆனா நான் கேட்கிற எளிமையான கேள்வி, ஏன் தேர்தலுக்கு முன்னதாக 3-4 மாதங்களுக்கு முன்பு நீங்க தொடங்கணும் கட்சியை? அப்படின்னா நீங்க தேர்தலை நின்று இருக்கணும். அப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கணும். சந்திச்சீங்கன்னா அருமை. கட்சி தொடங்கின உடனே 3 மாதத்துல தேர்தல் வந்துச்சு, நின்னாரு, இத்தனை தொகுதிகளை வந்து இவ்வளவு வாக்கு சதவீதத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னா அது ஒரு தாக்கம், அது ஒரு நல்ல அரசியல், ஆக்கப்பூர்வமான அரசியல். இது எதற்கான அரசியல்னே புரியலையே. இந்த எலெக்ஷன்ல உங்களை சார்ந்தவர்களை நீங்க யாருக்கு ஆதரவாக களமிறக்க போறீங்க, அல்லது அவர்களை முடக்கி யாருக்கு அது இன்டைரக்ட் சப்போர்ட்டா இருக்க போகுது? அவர் இந்த மாதிரி சொல்லல இல்லையா, நீங்க இவருக்கு தான் வாக்களிங்க, இவருக்கு தான் வாக்களிக்க கூடாதுன்னு சொல்ல வரல. அது சொல்லாம இருக்கிறதே தவறான நிலைப்பாடு தானே பிரதர். நீங்க அதை தான் நான் சொல்றேன். அது எதையோ ஒண்ணு முடக்கி யாருக்கோ ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி, இதன் இளைஞர்கள் ஓட்ட நான் முடக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப ஆரம்பிச்சிங்களா? உங்களுடைய நோக்கம் சரியானதாக இருந்தால் எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருக்கணும். எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம், எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். இந்த நிலைப்பாடு என்பது இன்டைரக்ட்லி யாருக்கோ உதவியாக, யாருடைய வெற்றிக்கோ உதவியாக இருக்கிறதா தான் தோணுது. அல்லது யாரையோ தோற்கடிக்கணுங்கிறதுக்கு நீங்களும் கூட்டு கட்சியா ஏதோ கூட்டணி வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இதுதானே? இது எனக்கு இல்லை, இது மக்களுடைய கருத்து தான், இது என்னுடைய கருத்து கிடையாது. ஏன்னா எங்களுக்குள்ள உள்ள ஒவ்வொன்றுமே மக்களுடைய கருத்தாக தான் நான் பார்க்குறேன். நியாயம் இல்லைன்னா விஜய் சம்மந்தப்பட்ட செய்தி தொடர்பாளரையே கூப்பிடுங்க, உட்கார வச்சு கேட்போமே, இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஏன்னா இந்த எலெக்ஷன் வருது, இப்போ உங்களை சார்ந்தவங்களாம் என்ன பண்ண சொல்ல போறீங்க? ஓட்டு போடுவாங்களா, ஓட்டு போட மாட்டாங்களா? இல்லை, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக தானே இருக்கும். அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. அதுதான், அதை வந்து தலைவர் என்ன சொல்ல போறாரு? உங்க தலைவர் இப்போ வரைக்கும் அவங்க நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரியும். தொடங்கின உடனே இல்லை, நீங்க சொல்ற அந்த 10 பேரா இருந்தா கூட அவர் தலைவர் இப்ப விஜய் நம்பி தான் இருப்பாங்களா? அல்ல, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அது ஏன்னா அவரோட துறை வேறங்க, சினிமா துறை வேற. சினிமாவில் 100% வந்து ஒரு படம், விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபுல் ஆகுமானா கண்டிப்பா ஃபுல் ஆகும். நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. இதுல எப்படி நம்ம வந்து எதை எப்படி சொல்றது? களம் புதிது இல்ல. இந்த புதிதான களத்துல நம்மளால எதையுமே சொல்ல முடியாது. இல்ல 10 பேர் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, 10 பேர் இருக்க மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது, இல்ல கூடுதலா இருப்பாங்களா, குறைச்சிருப்பாங்க, இது எதுவுமே வி கான்ட் இமேஜின். அசம்ஷன் அடிப்படையில, யூகத்தின் அடிப்படையில பேசவே முடியாது. அதாவது இப்போ திமுகல பாத்தீங்கன்னா நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற ரீசன் என்னன்னா, தமிழ்நாட்டு நலனுக்காக நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு சீட்டுக்காக தான் அந்த மாதிரி பண்றாருங்களா? இல்ல, கமலஹாசன் அவர்கள் வந்து அரசியல் அப்படிங்கிற புரிதல் எந்த அளவுக்கு அவருக்கு இருக்குதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவங்க கட்சி தொடங்கினதா இருக்கட்டும், தொடங்கினப்ப இருந்த நபர்களாக இருக்கட்டும், அவர்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே கட்சியை விட்டு விலக ஆரம்பிச்சுட்டாங்க. அதன் பிறகு அவரால் கட்சியை கலைக்கவும் முடியல, கட்சியை நடத்தவும் முடியல, அவரு தன்னுடைய சினிமா தொழிலையும் அவரால் விட்டு வெளியில வரவும் முடியல.
அந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுலேருந்து வெளியில வர முடியல. அவருடைய நிலை அப்படிங்கிறது மிகவும் கடினமான நிலை. அவரா இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அது வந்து இப்போ அரசியல்னு முடிவெடுத்தா அரசியல்ல தான் முழு கவனம் செலுத்த முடியும். அது மாதிரி இது ஒரு பெரிய கடல் மாதிரி உள்ள ஒரு துறை. ஏன்னா காலையில ஒரு 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 விஷயத்தை பத்தி நம்ம அறிக்கை கொடுக்கணும், அடுத்த 2 மணி நேரத்துல அடுத்த அறிக்கை நம்ம கொடுத்தாகணும், அடுத்து மக்கள் பணி என்ன, அடுத்து என்ன, எங்க போராட்டம் என்ன, ஆர்ப்பாட்டம், இப்படி நீங்க இறங்கி அரசியல் கட்சி நடத்தணும் அப்படின்னு சொன்னா 24 மணி நேரமே போதாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு துறை அரசியல். இதுல அவர்கள் வந்து சினிமா, பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துக்கணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அரசியல்ல முழு கவனம் செலுத்த முடியாதவர். சரி, அப்ப என்ன செய்யறது அப்படிங்கும்போது இப்போதைக்கு அவர் எடுத்திருக்க முடிவுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு தான். இதை சுற்றி நின்று பார்க்குறவங்க அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான போக்கா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவங்கவுங்களுக்கு வரும்போது அதில் வர்றது தான். நம்ம அந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் தான் நான் விரும்புகிறேன். அதன் அடிப்படையில் என்ன அப்படின்னா, அரசியல் அப்படிங்கிறது மக்களால் தேர்வு செய்து தன்னுடைய இடத்தை காண்பித்து கொண்டால்தான் கட்சியாக அவர் அடுத்து மாற முடியும். வெறும் ராஜ்யசபா எம்பி அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மக்கள் தேர்வு பண்ணாமல் இருக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் நீங்கள் வந்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெறாத ஒரு கட்சி தான் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கட்சியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுமானா எடுத்து செல்லாது. இதற்கு நீங்கள் கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு பெயரே போதும். இதுக்கு நீங்கள் கட்சி தொடங்கி நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பிரபலங்கள் விளையாட்டுத்துறையில் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் எம்பி பதவி கௌரவ எம்பியாக இருக்கும்போது இதுக்கு நீங்கள் இதை உங்களை நம்பி வந்து பல பேரை அழைச்சி உள்ளே கொண்டுட்டு வந்து வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறேன்னு சொல்லி டிவியெல்லாம் உடைச்சி இந்த விளம்பரப்படுத்தி அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒரு தீவிரமாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து இந்த நிலைக்கு குறுகிய காலகட்டத்துக்குள்ள அரசியல் பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் 10 வருஷங்கிறதெல்லாம் ஒரு பெரிய லாங் டைம்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா திமுகலாம் 19வது வருஷம் தான் ஆட்சிக்கு வந்தது கட்சி தொடங்கி. அதனால அரசியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த காலகட்டம் இன்னைக்கு அவங்க 6 வருஷம் 7 வருஷம் 6 வருஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இந்த குறுகிய ஆண்டுகள் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காலமா நீங்க கருதி உடனடியாக இந்த முடிவு எடுக்கணுமானா எடுக்க வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை, அவர் வந்து தன்னை நம்பி வந்தவரை விட்டுட்டு தன் முடிவுக்காக அப்படி மாற்றிக்கிட்டாருன்னு சொல்ல வரீங்களா? தன்னை நம்பி வந்தவர்களை விட்டுன்னு சொல்லல. நீங்க இதுதான் உங்களோட கோல்னா இதுக்கு நீங்க இந்த மெத்தடை நீங்க சூஸ் பண்ணிருக்க வேண்டாம், கட்சி தொடங்கி இருக்க வேண்டாம், இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நீங்க இதற்கு பதிலாக நீங்க ஒரு சீட்டு கேட்டு வாங்கி மக்களால் தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா உங்களுடைய கட்சி வளர்ச்சி பெறும், உங்களுடைய தொண்டர்களுக்கும் வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் ஒரு அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஒரு நட்பு ரீதியாக சொல்றதா தான் நினைக்கிறேன். எனக்கு வேற எந்த இன்டென்ஷனும் கிடையாதுங்க. நம்ம ஏன் அவங்கள குறை சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன் கிடையாது. உண்மையான நிலவரத்தை சொல்றேன். நீங்க ஒரு நல்ல கலைஞராக இருக்கும்போது உங்களுக்கு இந்த எம்பி பதவி தானாவே தேடி வரும். நீங்க விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா எங்க யார் வேணாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனா இது அப்படிங்கிறது இது நீங்க ஒரு பெரிய ஸ்டன் பண்ணி ஒரு கட்சி தொடங்குனீங்க, இப்போ வந்து எல்லாருமே தொய்வாயிடுவாங்க. யாரோ உங்களுக்கு தவறுதலா சொல்லியிருக்கலாம் எம்பி ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய கட்சி வளரும் அப்படிங்கிறது. அது சரியா எம்பி ஆகிறதுனால மக்களால் தேர்வு பண்ணி வாக்குகளை பெற்றுருவாங்கன்னா தானே அது வந்து கட்சியுடைய வளர்ச்சியாக இருக்கும். அது அவருக்கு யாரு எப்படி அட்வைஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து ப்ரூஃப் பண்ணணும்னா அடுத்து அவர் வேற ஸ்டண்ட் இன்னும் எடுக்கணும். இந்த எலெக்ஷன் முடிச்சு அப்புறம் வேற ஒரு ஸ்டண்ட் எடுத்து அது ஒரு புது படம் மாதிரி. இப்ப இந்த படம் வந்து முடிவடைகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் உருவாக்கிட்டாரு. அவ்வளவுதான். 40 நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் சாத்தியமா இருக்குமா? அதுல என்ன டவுட் இருக்கு? அது ஒன்றும் பெரிய ஒன்றும் இது இல்லையே. எங்கே இருந்தாலும் பிரச்சாரம் பண்ண போறான் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு ஒன்றும் அதுல என்ன லாபம் கிடைக்க போகுது? இவர் பிரச்சாரம் பண்ணதுனாலதான் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாங்களா திமுக? இல்ல அதனால வந்து இவர் பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது எல்லாருமே பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல, எல்லா கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுல அப்புறம் கமல் மட்டும் கமலையானா அவர் நான் திமுக உடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உள்ள வந்தாரு, கட்சிக்குள்ள ஆரம்பிச்சாரு. இப்போ போயிட்டு அங்க கூட்டணி வச்சுக்கிட்டு நான் அப்ப பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்ற மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல அது மக்கள் மனநிலைங்கிறத நான் சொல்லிட்டேனேங்க. அந்த அளவுக்கு அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்கும் போது அவங்களோட மனநிலை வந்து சரி ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதை வந்து அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எடுக்கக்கூடிய முடிவு தான். அந்த முடிவு அப்படிங்கிறது அவருடைய முடிவு. ஆனா அந்த முடிவு மக்களுக்கோ கட்சிக்கோ உகந்ததா அப்படிங்கிறத தான் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அது கட்சிக்கோ மக்களுக்கோலாம் உகந்தது கிடையாது. இது உங்களுக்கானதுன்னா உங்களுக்கானதுக்கு நீங்க கட்சி தொடங்கி இருக்க தேவையில்லை. இப்ப நீங்க சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும்னாலும் ஒரு
திமுகவோட இருந்து அவங்க கொடுக்குற என்ன சீட்டு கொடுத்தாலும் அதை வாங்கி அப்படியே பயணம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை தான் இந்த நிலை உருவாக்கும். ஏன்னா நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக பதவியில் இருப்பீங்க, இருக்கும்போது அந்த கூட்டணியை விட்டு நீங்கள் வெளியில் வர மாட்டீங்க, அந்த கூட்டணியிலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்க. கண்டினியூ பண்ணும்போது உங்களால் என்ன அடித்து பேசி நீங்கள் எத்தனை தொகுதி சட்டமன்ற தொகுதி வாங்கி உங்களால் மக்கள் பணியில் நீங்கள் மக்களோட பிரதிநிதியாக எத்தனை பிரதிநிதிகள் உங்களால் உருவாக்க முடியும்னு நம்புறீங்க? இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கும்போது இந்த முடிவு சரியானதாக இருக்காது. நான் இப்போ போதைப் பொருளுக்கு எதிராக வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து குரல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க மகளிரா. இப்போ வந்து இந்த ஜாஃபர் சாதிக்கு விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? இது மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய போதை கடத்தல் வந்து தமிழகத்தில் ஒரு தரால நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியிருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரம்ங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக இந்த கடந்த 3 ஆண்டுகள் திமுக ஆட்சி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத டேட்டாவே சொல்லுது, ரிப்போர்ட்ஸே சொல்லுது. வழக்குகளாக இருக்கட்டும், பிடிபட்ட போதைப் பொருள்களோட அளவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 21 விட 22 அதிகம், 22 விட 23 அதிகம். இது மாதிரி தான் நமக்கு டேட்டாவே இருக்குது. அதன் அடிப்படையில் இதற்கு வந்து திமுகவில் ஒரு பொறுப்பாளர், எந்த பொறுப்பாக இருந்தாலும் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுப்புங்கிறதே ஒரு பெருசாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று தான். அதுலேயும் மாவட்ட பொறுப்பு, அந்த மாவட்ட பொறுப்பு மட்டும் இல்லாமல் அயல் நாடுகளோட தொடர்புடைய ஒரு பொறுப்பு, அயலக அணி அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அந்த நபர் இவ்வளோ பெரிய ஒரு குற்றத்தை நிகழ்த்தியிருக்காரு அப்படிங்கும்போது இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குமோ, ஒருவேளை ஆட்சியாளர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஐயமும் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கியிருக்கு. இது நமக்கு யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன 1 கிலோ 2 கிலோ கஞ்சா அந்த மாதிரி பிடிபட்டு அந்த மாதிரி இருக்கிற நிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த மாதிரி 2000 கோடிக்கு மேலே 5000 கோடிக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி இன்னும் நமக்கு விசாரணை முழுவதுமாக முடியாததுனால ஒரு தோராயமான அமௌண்ட்டை நம்ம பேசுகிறோம், அக்யூரேட் அமௌண்ட் பேச முடியாது. அந்த அளவுக்கு அவங்க போதை கடத்தல் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே வீடு எடுத்திருக்காங்க, 3500 ரூபாய்க்கு வீடு எடுத்து அந்த வீடு முழுவதும் போதைப் பொருளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. தன்னுடைய வாகனத்தை முழுவதுமாக அந்த ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு, கட்சியோட பொறுப்பை நல்லா எழுதிட்டு, வழக்கறிஞர்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, தன்னுடைய வாகனம் சொகுசு காரையே வந்து அவர் போதை கடத்தலுக்கு பயன்படுத்தினேன். வர வழிகளில் பார்க்குறோம், அப்பாவியாக இருக்கக்கூடிய 2 வீலரில் போகக்கூடிய இளைஞர்களை நிறுத்தி இன்னைக்கு டிராஃபிக் போலீஸ் வந்து அவர்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. கேட்கலாம், சரிதான், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் இந்த சொகுசு காரில் போகிறவங்களை மட்டும் நீங்கள் விட்டுட்டு இத்தனை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு இங்கே போதை கடத்தல் நடந்திருக்குல்ல, அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல அப்படிங்கிற இடமெல்லாமே மிகவும் வேதனையாகவும் நம்ம நாட்டை நினச்சி வருத்தமாகவும் இருக்குது. ஓகே, இந்த விவகாரத்தை பற்றி பேசுனீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை பாயும்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதினு சொல்கிறாரு, வழக்கறிஞர் வில்சன் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஜனநாயகத்தை வந்து நீங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிக்க முடியாதுங்க. எங்களோட உரிமை இது. உரிமையில் வந்து நீங்கள் அவதூறு அப்படின்னு நீங்கள் எதை எடுத்துக்கலாம்னா, இல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி சொன்னால் அது அவதூறாக பார்க்கப்படும். ஆனால் அவர் பொறுப்பில் இருந்தது உண்மை, அயலகணியில் இருந்தது உண்மை. அவர் உதயநிதி அவர்களோட புகைப்படங்கள் வெளியிட்டது, அரசாங்கத்துக்கு நிதி கொடுத்தது, கட்சிக்கு நிதி கொடுத்தது, சங்கர்ஜிவால் அவர்கள் கையால் அவர் அவார்டு வாங்கினது, இது மாதிரியான என்னென்ன ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்கோ, புகைப்படங்களில் இருக்கோ, அது குறித்து வந்து பேசும்போது பேசிதான் ஆகணும். அதே மாதிரி ஒரு மங்கை அப்படிங்கிற திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவா, அதில் வந்து உதயநிதி அவர்களுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்டது. ஒரே மேடையில் ஜாஃபர் சாதிக்கும் இருக்காரு, கிருத்திகா உதயநிதி அவர்களும் இருக்காங்க. இது எல்லாவற்றையும் நாங்கள் கற்பனையில் பேசலை, எந்தோ கனவுல வந்து இதை போய் பேசலை, இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, இந்த குற்றவாளி எப்படி வந்து உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடையும் இவ்வளவு நெருக்கமாக மாறினார்? பணம் மட்டுமே போதும், பணம் மட்டும் பிரதானமாக இருந்தால் யார் வேண்டுமானாலும் முதல்வர் குடும்பத்தோட நெருக்கமாக மாற முடியுமா? அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டிங்களா? அவர் யார், என்ன, எப்படி பணம் வருது, என்ன நிறுவனம் நடத்துகிறாங்க, எல்லாமே செக் பண்ணாமல் நீங்கள் எதுவுமே பார்க்காம இவ்வளோ அளவுக்கு நெருக்கமாக இருப்பீங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை கிடையாதா? எங்களுக்கு கருத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் நீங்கள் செய்தால் உங்கள் மேலே வழக்கு போடுவோங்கிறது இது ஒரு சர்வாதிகார முறையா? இந்த சர்வாதிகார முறைக்கெல்லாம் நம்மலாம் கட்டுப்பட முடியாதுங்க. அப்படி வழக்கு போட்டால் போட்டுட்டு போகட்டும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இல்லாத ஒன்றை பேசலை, இருக்கிறதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்கல. அப்போ வேகமாக தன்னுடைய எக்ஸ்பதிவு தளத்தில் வந்து நீங்கள் அவரோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோக்களை எல்லாம் எடுக்கிறாரு. யார் டெலீட் பண்ணுறாரு? உதயநிதி அவர்கள். ஒரே ஒரு பதிவு போடலாம்ல, இந்த நபர் எங்கள் கட்சியில் இந்த பொறுப்பு கொடுத்துருந்தோம், ஆனால் இவருடைய பின்னணி இதுன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால தான் கொடுக்கப்பட்டது. இதை இவர் செய்த வேலைக்கும் இவர் செய்த தவறுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை
அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையோ விவரத்தையோ ஏன் நீங்க பதிவிட மறுக்கிறீங்க? அதை நீங்க அதை பதிவிட்டா ஒருவேளை அது வந்து விமர்சிக்கப்படலாம், தானே முன் வந்து சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க அந்த புகைப்படத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்க கூடாதுல்ல. நீங்க சொல்லலாம், நான் வந்து விளக்கம் கொடுத்தா எப்படி வந்து தானாக வந்து விளக்கம் கொடுக்குறாங்க, அப்போ இவங்களுக்கு தொடர்பு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே அரசியலாக்குவாங்க, அது மாதிரி கூட நீங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா ஏன் புகைப்படத்தை நீக்குனீங்க? அசட்டிஸ் விட வேண்டியதானே? விசாரணை நடக்குது, அது பாட்டுக்கு எக்ஸ்தலத்தில் இருக்க போகுது, அந்த புகைப்படம் என்ன செய்து இருக்க போகுது. அப்போ நீங்க அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மலையாள படத்தை பற்றி பேசி மடை மாற்றுவது போல நீங்கள் அரசியலையெல்லாம் கடந்து வேறு விதமாக மாறி ஒரு திரைப்படம் குறித்து பேசி அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தன்னுடைய பயத்தையோ அல்லது அந்த சூழலையோ மடை மாற்றுவதற்காக நீங்கள் வேறு ஒரு வேலையை பார்க்குறீங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் விளக்கம் கொடுங்க, முதல்வரே விளக்கம் கொடுக்கட்டுமே. அதுதான் இது வரைக்கும் மௌனமா இருக்காங்களே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருமே வந்துட்டு இது வரைக்கும் இது வந்து எங்களுக்கு அவருக்கு தொடர்பு கிடையாது. எங்களுக்கெல்லாம் கோபம் வராதா? இந்த உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்க மக்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய குற்றம் அவங்க பொறுப்பாளர் ஒருத்தர் செஞ்சிருக்காரு, இது குறித்து வந்து ஏன் இன்னும் அவங்க வாய் திறக்கல, மௌனமா இருக்காங்களே, இது குறித்து பேசக்கூடாதா, ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற கோபம் எங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடாதா? நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? பட் சரி, நாங்கள் இது மாதிரி பேசினா நீங்கள் வழக்கு போடுவீங்க, நீங்கள் இதுக்கு மௌனமாக இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணணும்? உங்களை பதவி விட்டு விலக்க முடியாது. மக்களாகிய நாங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? அப்போ மக்களுடைய குரலாக நாங்கள்லாம் பிரதிபலிக்கத்தான் செய்வோம். முடிஞ்சால் விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்க முடியலன்னா நீங்கள் யார் மேலேயுமே எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையில் எந்த விதமான உரிமையோ தகுதியோ உங்களுக்கு இல்லை. நீங்கள் விளக்கம் கொடுத்த பிறகு அதை குறித்து விமர்சிக்கிறாங்களா? நீங்கள் ஒரு குற்றவாளி, இவ்வளோ பெரிய குற்றவாளின்னு தெரிஞ்சிட்டாரு, நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல முதல்ல அவர் எப்பொழுது கட்சிக்குள்ளே வந்து இணைஞ்சாருங்கிற டேட்டாவிலேருந்து ஆரம்பிக்கணும். இந்த நாளில் இந்த நபர் எங்கள் கட்சிக்குள்ளே வந்தார், இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் எந்த மாவட்ட செயலாளரோ அவரை குறிப்பிட்டு இந்த மாவட்ட செயலரோட பெயரின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த பதவி வழங்கப்பட்டது, இந்த பதவி மூலமாக அவர் என்னென்ன பணிகள் செய்தாரோ அதில் நாங்கள் கவனத்தை செலுத்தலை. ஏன்னா அவர் கென்யாவில் போய் அயலக அணியை வளர்த்துருக்காரு. கென்யாவில் யாரும் வந்து இங்கே திமுகவுக்கு ஆதரவாக நிற்க போகிறதில்ல. எவ்வளவோ நாடுகள் இருக்குது, தமிழர்கள் பறந்து விரிந்து பல நாடுகளில் இருக்காங்க. அந்த நாடுகளை எல்லாம் விட்டுட்டு போதைப் பொருளோட ஒரு மையமாக கருதப்படக்கூடிய கென்யாவுக்கு போய் நீங்கள் திமுக வளர்த்துருக்கீங்களே, அப்போ அந்த இடத்தையெல்லாம் விளக்கம் கொடுங்கள். திமுக எல்லாத்தையுமே ஒரு ஸ்டெப் எழுதணும். இதுதான் முதல் பார்த்தது, என்ன பண்ணாரு, என்னென்ன நிகழ்வுகளை நடத்தினாரு, எப்படி இந்த சினிமா ஈவெண்ட் வரைக்கும் கொண்டு வந்தாரு, இதில் இவங்க வீட்டு மருமகளை வரைக்கும் மேடையில் உட்கார வச்சிருக்காரு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாரு, இது எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அறிக்கையாக தெளிவாக நாங்கள் எதுவுமே செய்யலை, நாங்கள் ஒரு அப்பாவிங்கிறத நீங்கள் எழுதி வெளியிடுங்க. அதன் பிறகு நாங்கள் யாருமே பேச போகிறது இல்லைல்ல. அப்படி ஒரு சம்பவமே நடக்கல தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் திமுக வந்து வேற ஒரு சம்பவத்தை கடந்து போயிட்டு இருக்காங்க. எப்படி நடக்கலன்னு இல்ல, அதை பத்தி அவங்க எதுவுமே எங்கேயுமே பேசுறது கிடையாதுங்களே. அதான் சொல்றேன், அவங்க கடந்து போறாங்க. அவங்க கடந்து போற மாதிரி எல்லாருமே கடந்து போகணும்னு நினைக்க கூடாதுல்ல. அந்த குற்றவாளிக்கு இவங்க உடந்தையாக இருந்தார்களா இல்லையா அப்படிங்கிறது விசாரணையின் அடிப்படையில் தெரிய வரும். அதை யாரும் இங்கே உடந்தையாதான் இருந்தாங்க அப்படின்னு ஆணித்தரமாக யாருமே பேசலை. யாரும் பேசுனாங்களோ இல்லையோ, நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் சட்டத்திற்கு உட்பட்டு தான் என்னுடைய கருத்துக்களை மக்களுக்காக மக்கள் மொழியில தான் அரசியலில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல், பழி போடுற அரசியல்லாம் எனக்கு தேவையில்லை. மக்கள் பெரும்பான்மையாக இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த போதைப் பொருள் தான். கல்லூரி, பள்ளி, இன்னும் தெருமுனைக்கு தெருமுனை, ரயில் நிலையம், பேருந்து நிலையம், இது மாதிரி பல இடங்களில் பலவிதமான போதைப்பொருள் இங்கே நடமாடிட்டு இருக்கு, பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு தாயாக ஒரு பெண்ணாக நமக்கு வந்து அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னா, எப்படி இப்படி பரவலாக இந்த போதைப்பொருள் இவ்வளவு வந்துச்சு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே நமக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு இன்னும் ஒரு படி அதிகமாக ஆகா இது மாதிரி இங்கே இவங்க கூட உள்ளவங்களே இத்தனை கோடி ரூபாய்க்கு இங்கே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்காருன்னா எத்தனை இளைஞர்களை தமிழகத்தில் அவங்க வீணடிச்சிருப்பாங்க, எத்தனை மாணவர்களை அவங்க இந்த பழக்கத்துக்கு புதிதாக இழுத்துட்டு வந்து விட்டுருப்பாங்க. இதையெல்லாம் நினைக்கும் போது எங்களுடைய ஆதங்கத்தையும் கோபத்தையும் அறச்சீற்றத்தையும் நாங்கள் எங்கே போய் காட்டுறது? அதை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி தான் ஆகணும். நம்ம இன்று பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய இடத்துல வந்துட்டு சுமார் 20 இடங்கள்ல வந்து அதிரடியாக வந்து சோதனை நடத்தினாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் எஸ்டி கொரியர் அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் பின்னணி எதை குறிக்க நினைக்கிறீங்க? இல்லை, அதில் ஏதோ
ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகள் பரவுது. அதெல்லாம் முழு விவரமும் அவங்கெல்லாம் வெளியிட்டு பிறகுதான் நம்ம பேசணும். ஏன்னா ஒரு கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கீழே இருக்கும்போது நாம எதையெல்லாம் பற்றி பேச முடியாது. முழு விவரங்களை அவங்க வெளியிடட்டும். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னாவே அந்த விசாரணையின் அடிப்படையில் தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த விசாரணையில் அந்த நிறுவனத்தோட பெயர் அடிபட்டதன் அடிப்படையில் தான் அந்த இடத்துக்கு அவங்க வந்து ரெய்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து என்ன விதமான ஆதாரங்கள் அவங்க கைப்பற்றினாங்க, டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கிடச்சிது அப்படிங்கிறத நம்ம பற்றி முழு விவரம் வெளியிட்ட பிறகு நம்ம பேசினா அது சரியானதாக இருக்கும். இல்லை ஜாஃபர் சாதிக் விஷயம் தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்த கொரியர் நிறுவனத்து மூலம் தாங்க பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்ட்டு வந்துச்சு. இப்போ எஸ்டி கொரியர்ன்றது ஒரு கொரியர் நிறுவனம், அதுவும் வந்து திமுக எம்பியோட நிறுவனம் தான். அது கூட இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆக வாய்ப்பு இருக்கலாம். நீங்க நம்ம எப்படி பார்த்தாலுங்க இவ்வளவு பெரிய தொகைக்கு ஒரு கடத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதுல அதிகார வர்க்கத்தினரோட உதவி இல்லாம நிச்சயமாக செய்திருக்க சாத்தியம் இல்லை. அதை மீறி அவர் செஞ்சிருக்காருன்னா அவரு மிகப்பெரிய ஒரு கடத்தல்காரன்னு சொல்லலாங்க. அவரை எந்த அதிகார வர்க்கத்துல யாருடைய உதவியுமே இல்லாம தான் தன்னந்தனியாக அவர் வந்து இந்த கடத்தல் விவகாரத்துல ஈடுபட்டிருக்காருன்னு சொன்னா அவருலாம் சொல்லக்கூடாது. எத்தனை குடும்பத்தையும் பாழடிச்ச ஒரு மிருகம் தான் இதெல்லாம். ஏன்னா இவங்களெல்லாம் மனுஷன்லேயே நம்ம கொண்டுட்டு வரக்கூடாதுங்க. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனால இதை நிகழ்த்தி இருக்க முடியாது. இது நிகழ்த்தப்பட்டது ஒரு பெரிய நெட்வொர்க். கண்டிப்பாக நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க்கில் யார் வேணாலும் இருக்கலாம். அரசியல் பிரபலங்களும் இருக்கலாம், சினிமா பிரபலங்களும் இருக்கலாம், பிரபலமே இல்லாதவர்களும் இருக்கலாம், தொழிலதிபர்களும் இருக்கலாம். இதில் யார் இருப்பா அப்படிங்கிறதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிச்சயமாக விசாரணையின் போது வெளியில் வரும். அது நமக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். அதோட விவரங்கள்லாம் வந்த பிறகு நமக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். என்னடா இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். என்னடா இவங்க படத்தை போய் நம்ம பார்த்தோமே அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். பட் அதெல்லாம் இருந்தாலும் இதோட விவரம் அப்படிங்கிறது நிச்சயமாக கூடிய விரைவில் வெளியில் வரப்போகுது. அதில் எனக்கு தெரிந்த அளவுக்கு, எல்லாருக்குமே தெரிந்த அளவுக்கு இதில் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பின்னணியில் இருந்து அவருக்கு பாதுகாப்போ அல்லது ஒரு நம்பிக்கையோ கொடுக்காமல் அதில் ஆதாயமும் அடையாமல், அதாவது நேற்று வந்து ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி வந்து கைது செஞ்சிருந்தாங்க. அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் நீங்கள் சோதனைகள் நடந்துச்சு. இதில் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து குடோனாக பயன்படுத்தியதே தெரிய வந்துச்சு. அதுவும் மாவு பொருட்களில் வந்துட்டு அவர் பயன்படுத்தியதெல்லாம் வந்து தகவல்லாம் வெளியாக இருக்கு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து உணவுப் பொருள் மூலமாகவும் அந்த தேங்காய் பவுடர், அப்புறம் ஊட்டச்சத்து பவுடர், அந்த மாதிரியான பவுடரில் வந்து கலந்து தான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கெல்லாம் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் அதுவும் அங்கேருந்து வந்த தகவலின் அடிப்படையில் தான் இங்கே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இல்லை அதுதான், அது எப்படி வந்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு யாரெல்லாம் உதவியாக இருந்திருக்கணும், நிச்சயமாக இருந்திருப்பாங்கல்ல. இல்லை இதில் வந்து அதிகாரிகள்லாம் விறுவிறுப்பாக வந்து செயல்பட்டு வராங்களே, நெருக்கடி எப்படி இருக்கும் திமுகவுக்கு? நெருக்கடி அதிகமாக இருக்கும். நெருக்கடி மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் தேர்தல் சமயமாக இருக்கிற பட்சத்தில் வந்து அவர்களுடைய நெருக்கடிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். நம்ம குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து எதுவுமே இது மாதிரியான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்தே இருந்தாலும் அதை மறைக்கணும்னு பார்க்குற காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பூதாகரமான ஒரு கடத்தல் விவகாரத்தை பற்றி ஒரு தீவிர விசாரணை நடக்குது. அந்த விசாரணைக்கும் இங்கே ஒரு நபருக்கு தொடர்புன்னா கூட கண்டிப்பாக அது திமுகவினருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும். ஓகே, இந்த விவகாரத்தை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் அதிமுக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும் எல்லாம் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்துட்டு முதல்வர் குறித்து பேசுனதுக்காக முதல்வர் ஸ்டாலினே அவர்களே வந்துட்டு அவதூறு வழக்கெல்லாம் வந்து பதிவு முதலமைச்சர், அதாவது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீதும் அண்ணாமலை மீதும் வந்து வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் அது அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க. அது அதிகாரத்தை பயன்படுத்துறது வந்து நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் குற்றம் யாருமே குற்றம் சாட்டலை, யாருமே இவங்க தான் செஞ்சுருக்காங்கலாம் யாருமே பேசலை. அது திரு அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் திரு இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலுமே நீங்கள் யாருமே வந்து இது மாதிரி வெளிப்படையெல்லாம் பேசலை. இப்போ அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவர்களால் முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நீதிமன்றம் தக்க பதிலடி கொடுக்கணும். ஏன்னா பதிலடி எப்படி கொடுக்கணும்னா, நீங்கள் முதல்வராகி நீங்கள் விளக்கம் கொடுங்க. உங்கள் கட்சியில் பொறுப்பில் இருந்த ஒரு நபர் இவ்வளோ பெரிய குற்றத்துக்கு ஆளாக்கப்படும் போது நீங்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருந்து அந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து அதற்கு இவங்கெல்லாம் வேறு விதமாக ஏதாவது பேசியிருந்தால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். முகாந்திரம் அதுதானே. இப்போ முகாந்திரம் இல்லாமல் யாருமே பேசலைல்ல, முகாந்திரத்தோட தானே பேசுகிறாங்க. கட்சியில் இருந்தது உண்மை, பொறுப்பில் இருந்தது உண்மை, சினிமாவில் க்ளோஸாக இருந்தது உண்மை, உதயநிதி அவர்களோட இப்போ நிறைய புகைப்படம் எடுத்தது உண்மை, இவங்க கட்சிக்கு நிதி கொடுத்தது உண்மை, இது எல்லாமே உண்மை.
அப்ப இது வந்து இங்க எங்கேயுமே வந்து பொய்யோ புரட்டோ கதைகளோ இல்லை. அப்படி இருக்கும்போது இது பேசிக்கா வந்து முகாந்திரத்தோட உள்ளது. அப்படிங்கும்போது அவர்கள் பேசுவதற்கு ஒரு எதிர்கட்சியாகவும் பிரதான கட்சியாகவும் அரசியல் கட்சியாகவும் ஏன் சாதாரண சாமானியர் கூட பேசலாம். ஏன்னா எல்லாருக்குமே இங்கே உரிமை இருக்குது. அதனால் இங்கே யார் வேணாலும் இதை கொடுத்தெல்லாம் பேசலாம். இதை பேசக்கூடாதுன்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தை வந்து தன்னோட கைக்குள்ளே அடக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மக்களை மிரட்டுறாங்களா இந்த மாதிரி யாரும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக? ஆமாம், ஜனநாயக படுகொலை இது அவங்களோட எல்லா இடத்துலையுமே நிறைய பார்க்குறோமே. ஒரு ஒரு பதிவு போட்டால் கூட அவர்களை உடனடியாக கைது செய்கிறது, அவர்களுக்கு தண்டனை வழங்குறது, இது மாதிரி நிறைய பண்ணுறாங்கல்ல. ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கு இயக்குனர் அமீருக்கும் ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபட்டுச்சு. அப்போ வந்துட்டு எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ட்டு விளக்கம்லாம் கொடுத்திருந்தாரு. இப்ப ஜாஃபர் சாதி கைதுக்கு பிறகு அவர் வந்து சைலண்டா இருக்க காரணம் என்ன நினைக்கிறேன்? இல்லை, அது அவர் ஆரம்பத்தில் உடனடியாக இவர் பேர் வந்தோடனே தனக்கு ஏதாவது பேர் ரொம்ப கெட்டு போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொன்னார். அவருக்கு புரியலை இதோட விசாரணை எப்படி இருக்கும், அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போக போக தானே தெரியும். இப்போ அவர் வந்து விசாரணைக்கு போய் வேறு ஏதாவது உண்மைகள் தெரிய வந்ததுன்னா இன்னும் ஆபத்தானதாக அமைஞ்சிரும் அவர் பேசினதுக்கு. இப்போ சைலண்டாக தான் இருப்பார். இது முறையான விசாரணை வரும்போது அவர் உண்மையாக எந்த தொடர்பும் இல்லைன்னா அதை நிரூபிக்கலாம். ஏன்னா யாரையும் வந்து நிரபராதிகளை வந்து இந்த விஷயத்தில் குற்றவாளியாக மாற்ற முடியாது. நிச்சயம் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இருக்கணும். ஒன்று அந்த பண பரிவர்த்தனை குறித்தோ அல்லது அந்த நிறுவனங்கள் அவங்க நிறுவனங்களில் என்ன பிஸ்னஸ் பண்ணாங்க, அந்த நிறுவனங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே அமீர் பார்ட்னராக இருக்கார். அந்த பிஸ்னஸோட கிளாரிஃபிகேஷனுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல போதைப்பொருள் சம்பந்தமான விவகாரம் நடந்திருந்தாலும் அது அமீர் அவர்களுக்கும் தொடர்பு உண்டு. இது வந்து விசாரணைக்கும் போது தெரிய வந்துடும். ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி மேடம்.